அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம PMC பாராமீட்டர் செட்டிங் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல எப்படிலாம் வந்து நம்ம அந்த பாராமீட்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல வந்து நம்ம இந்த PMC கீப் ரிலே போயிடலாம். ஸோ கீப் ரிலேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்கும், எந்த ரிலேஸ் ஆன்ல இருக்காது. இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிட்ஸ்லாம் ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்று கொடுத்துட்டு இன்புட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ஆன் ஆகணும், இது ஆன் ஆகணும், இது ஆன் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். 1 0 1 1 0 1 இந்த மாதிரி கொடுத்து இன்புட் பண்ணீங்கன்னா இது வந்து LSB-லேருந்து தான் எடுத்துக்கும் நம்ம வேல்யூ, LSB to MSB. இப்போ பாருங்க 1 0 1 1 0 1 எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நீங்கள் அகைன் 1 கொடுத்துட்டு இன்புட் படுத்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க, இந்த 1 இருக்கிறது எல்லாமே 0 ஆயிடுச்சு. இந்த இடத்துல 0 இருக்கிறது மட்டும் 1 இருந்தது. ஓகேங்களா, அகைன் பண்றேன் பாருங்க, இது உங்களுக்கு புரியும். நான் அகைன் 0 கொடுத்து 0 பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்க 1 0 1 0 1 0 1 0. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பிட் டோட்டலா ஹெக்ஸாடெசிமல். இது வந்து 8421, இது வந்து 8421. இப்போ நான் இன்புட் பண்றேன், எல்லாமே இங்க மாறிடுச்சு. இப்போ நான் 1 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 1 கொடுக்குறப்ப நீங்க இந்த 0 இருக்கு பாத்தீங்களா, நம்ம எந்த இடத்துல 1 கொடுக்குறோமோ அதை மட்டும் 1 எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாமே வந்து 0க்கா மாற்றி விட்டுரும் எப்போ இது எல்லாமே செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 1 0 1 1 0 1. இப்போ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன், 1 0 1 1 கொடுத்துட்டேன், இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம 0ன்னு சொல்லிட்டு இன்புட் பண்ணோம்னா எல்லாமே 0 ஆகிடும். புரியுதுங்களா, எல்லாமே 0 ஆகிடும். சிங்கிள் பாராமீட்டரா கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் பாராமீட்டர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எங்கே கொடுக்குறோமோ அது மட்டும் வேல்யூ மாட்டு மற்ற எல்லாமே வந்து 0 ஆகிடும். புரியுதுங்களா. இப்போ அடுத்தது இது வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப எந்த ரியாக்ட் ஆகிடும் இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்தது டோட்டல் 0 பார்த்தோம், அப்புறமா 1 by 1 எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு இப்போ நான் 11 1 1. இப்போ எனக்கு இதுலேயும் வேல்யூ வரணும், இதுலேயும் வேல்யூ வரணும், இதுலேயும் வேல்யூ வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 1 1 கொடுத்துருக்கேன், 1 1. இப்போ ஷிஃப்ட் கொடுத்துட்டு செமிகோலன் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 0 1 1 1 0 1 1. அப்புறம் ஷிஃப்ட் கொடுத்துட்டு செமிகோலன். இப்போ 1 0 1 1 1 இந்த மாதிரி இருக்கு. ஷிஃப்ட் கொடுத்துட்டு செமிகோலன். அப்புறம் 1 0 0 0 0 1. திருப்பி ஷிஃப்ட் கொடுத்துட்டு செமிகோலன். அப்புறம் 1 0. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் K0க்கான வேல்யூ, இது K1க்கான வேல்யூ, K2க்கான வேல்யூ, K3க்கான வேல்யூ, K4க்கான வேல்யூ. உங்கள் கர்சர் எங்கே செலக்ட் ஆயிருக்கோ அங்கேருந்து இது வந்து எடுத்துக்கோ. நீங்கள் செமிகோலன் போடுறது மூலயமா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். செமிகோலன் போட்டிங்கன்னா அந்த K என்ன கரண்ட்டாக இருக்கோ K0னா K0 ஸ்கிப் ஆகிட்டு K1க்கு நம்ம அடுத்த வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். இப்போ நான் இன்புட் தரேன். இங்கே பாருங்க, நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், எது வரைக்கும் மாறி இருக்கு இங்கே பாருங்க, K0 K1 K2 K3 K4 இது வரைக்கும் மாறி இருக்கு. புரியுதுங்களா. சரி, இப்போ நான் 0 கொடுக்குறேன், 0 ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லாமே 0 ஆகணும் அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ 0 செமிகோலன், அதே மாதிரி 0 செமிகோலன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப நான் 2 கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 2 0 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஓவராலாக 0 பண்ணிக்கலாம். நம்ம செமிகோலன் போடுறது மூலியமா அடுத்த கீப் ரிலேக்கு நம்ம வந்துட்டு வேல்யூ கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் PMCக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா வேல்யூஸ் கொடுக்கலாம். எக்ஸா வேல்யூஸ் கொடுக்க போறோம் எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 24 ஒரு வேல்யூ கொடுக்க போறேன், 2 4. ஆனால் இன்புட் இன்வேல்யூ வருது. ஸோ நம்ம 24 எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் வேல்யூஸ், இது வந்து எக்ஸா வேல்யூஸ். இந்த எக்ஸா வேல்யூஸ் என்னால் 24 செட் பண்ண முடியும். ஸோ 24 செட் பண்ணுறது மூலியமா 2 4 இது வந்து ஃபர்ஸ்ட் 8421, இது 8421. ஸோ 24ன்றது 8421 இந்த செகண்ட் பிட் ஆன் பண்ணணும், ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி 8421 2 4 இங்கே வந்து 2 ஆன் ஆயிடுச்சு, 8421. ஸோ இங்கே 1 இருந்தால் 2 இங்கே வந்துடும், 2 இங்கே போட்டுக்கோங்க. 8421 இங்கே 4 ஆன் ஆயிருக்கு, ஸோ 4 இங்கே வந்துடும், 2 4. இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 2 7 நான் இன்புட் தரேன். இங்கே பாருங்க, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது 4 பிட்டு, இது 4 பிட் எக்ஸா வேல்யூஸ்.
இப்போ 8421 இந்த 2 இங்க வந்து 1 ஆனா இருக்கா, இங்க 2 வந்துரும். இப்போ இந்த 8421ல 421 ஆனா இருக்கு. 4 2 6 6 1 7 27. அடுத்து வந்துட்டு ஒரு 12ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 12 8421 1 வந்து இங்க வந்துச்சு, 1 ஆன்ல இருக்கு. 8421ல 1 ஆன்ல இருக்கு. 8421ல 2 ஆன்ல இருக்கு. ஸோ 12 1 2. கீழே வந்துட்டு அடுத்த ஒரு வேல்யூ 05 கொடுக்கலாமா? வெறும் 5ன்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க 8421 இங்க வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூயும் கிடையாது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. செகண்ட்ல தான் நம்மளுக்கு LSB தான் ஆன் ஆயிருக்கு. 5ன்னு ஒரு வேல்யூ. ஸோ 4யும் 1யும் கூட்டினா 5 வருமா? இங்க பாருங்க 8 4 2 1 4யும் 1யும் ஆன் பண்ணியிருக்காங்க. 4யும் 1யும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 5. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து PMC பராமீட்டர் செட் பண்றப்ப இந்த ஒர்க் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரிலாம் காமனாக கொடுக்குறது, எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுக்குறது, 10 ரிலேஸ் ஒன்றா ஆன் பண்ணுறது, வேல்யூஸ் கொடுக்குறது, அந்த செமிகோலன் போகிறது மூலியமாக நம்மளால செப்பரேட் பண்ணிக்க முடியும். நான் அடுத்த வேல்யூக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிலேக்கு, அடுத்த ரிலே சீரீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம PMC பராமீட்டர்ஸ் வந்து செட்டிங் பண்ணணும். அடுத்த வீடியோவில் NC பராமீட்டர்ஸ் எப்படி வந்து செட் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சினா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.